தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. என்கே சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஹீரோனுடைய தங்கச்சி சொல்கிறாங்க, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. அதே சமயம் ஹீரோவுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. ஹீரோ வாங்கிட்டு வந்த நெக்லஸை அஸ்வினிக்கு போட்டு அழகு பார்க்குறாங்க அவங்க அம்மா. அந்த சமயத்தில் அஸ்வினி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறது, நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்து என்ன அண்ணனுக்கு கல்யாணம் தானேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படி ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்காது அப்படின்றாங்க. அப்போது ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. கௌதமுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இவங்க தான் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறது, என்ன தான் அன்பு பாசத்தை நம்ம கொட்டினாலும் என்றைக்குமே மாற்றான் தாய் தான் அப்படின்ற மாதிரி சீனை கட் பண்ணுறாங்க. மறுநாள் இங்கே ஹீரோயின் வந்து தற்செயலாக அவங்க ஃப்ரெண்டு வந்து இங்கே பார்க்கில் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஹீரோயினை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமல் ஸ்ருதி வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க. ஸோ ஹீரோயினுடைய மேரேஜை பற்றி அவங்க அப்பா கிட்டே பேசும்போது நல்ல ஒரு சம்மந்தம் அமையலை அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதி ஒரு பிளான் பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் ரொம்ப நல்லவர், சரி மதுவுக்கு பேசி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது இந்த மதுவுக்கு தெரிஞ்சால் வரமாட்டா, தெரியாத மாதிரி ஒரு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினுக்கு எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே மதுவுக்கு தெரியாமல் மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு தெரியாமல் எங்கள் பொண்ணு பார்க்குறாங்க, அவங்களும் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரே ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோ வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அங்கே மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏற்பாடு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன், ஸோ 2 பேருமே பிஸ்னஸ் இதை தான் படிச்சிருக்கோம், நம்ம 2 பேருமே பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு, ஓ நீ வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு அவர் ஒரு பிட்டை வந்து போடுறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப லாஸில் இருக்கேன், நாளைக்கே வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஹெட்லைனில் வரும் அப்படின்னு சொன்னதுமே இவர் சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த பொண்ணு தெரிச்சு ஓடுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு இடையில் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் இங்கே ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில் சின்னதாக ஒரு சண்டை நடந்த மாதிரியும் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இந்த சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாப்பிள்ளையை மீட் பண்ணுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்க பொண்ணை காமிச்சு அந்த பொண்ணு வந்து 2-3 ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து பண்ணியிருக்கு, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரிச்சாக இருக்குது, அந்த மாதிரியான பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன், உங்களை பார்க்கும்போது அது மாதிரி தெரியலை, உங்களை சோஷியல் மீடியாவில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை, அதே மாதிரி நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது, உங்களுக்கு எனக்கு வந்து செட் ஆகாது, மேபி உங்களை 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண தோணிருக்கும், ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசொடைஞ்சு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் கோச்சிட்டு அப்செட் ஆகிருக்கா, ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, எப்படியாவது சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ல, நீ எனக்குமே பொண்ணு பார்க்க மாட்டேன்னு சொல்லு, நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் வந்து கண்டிஷன் போட, நீ முதல்ல சமாதானப்படுத்து, அதுக்கப்புறம் நான் வந்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டு, அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரெஸ்ட் ரூம் வெளியில் வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் அபர்ணா வந்து வெளியில் போயிடுவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா டார்லிங் அப்படின்னு சொல்லி வந்து வெளியில் நின்று கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஹீரோயின் வந்து திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோடு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு